வெல்கம் டு கவின் ஃபியூஷன். நான் உங்கள் பேசுகிறேன். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓடாமல் நின்று கொண்டிருக்கும் அரசு போக்குவரத்து கழகம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். நம்ம சிம்பிளாக என்ன பேசுகிறோம்னா, முதல் பஸ்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்துச்சு, வெறும் அரசு போக்குவரத்து கழகம் தான் இருக்குது. என்ன ஆச்சுன்னு பேசுறோம். பட் அது பிரச்சனை இல்லை, உள்ள மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது ஆகஸ்ட் மாதம் 160 மின்சார பேருந்துகள் தமிழ்நாடு அரசு மூலயமா ஒப்பந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படுது. அது சென்னையில் இருக்கக்கூடிய எம்சிடி பஸ்ன்னு சொல்லாமனா அந்த பஸ் தான். இந்த பஸ்ஸோட ஃபார்மட் எப்படி இருக்குன்னு தெளிவாக சொல்கிறேன், கேட்டுங்க. இது ஒப்பந்த அடிப்படையில் பஸ். அதை அசோகனோட மேனுஃபேக்சரிங்கில் கேஎஃப்டபிள்யூட ஃபண்டிங் கீழே, அதுவும் 1-2 நிறுவனம் சேர்ந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. அது கீழே OHWங்கிற நிறுவனம் இது கீழே நிர்வகிக்குது. எப்படின்னா லேபர், அதை பிரைவேட் ஒப்பந்த அடிப்படையில் பிரைவேட்டு டிரைவர், கண்டக்டர், கிளீனர், இது 3 எடுத்துக்கிறது. எடுத்து இந்த எம்சிடி பஸ், அதாவது மின்சார பேருந்தை கண்ட்ரோலில் வச்சுக்கூடிய பொறுப்பு இங்கிட்ட இருக்கு. இவங்க கொடுக்குற சப்ளிமெண்ட்ரி தான் கவர்மெண்ட்டுக்கு அமௌண்ட்டு. இவங்க காட்டுற கணக்கு தான் கவர்மெண்ட்டு கணக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கான விலை, டிக்கெட் விலையை நிர்ணயிக்கிறதோட OMH தான் நிர்ணயிக்கணும். வேற எந்த இதுவுமே கவர்மெண்ட்டே தயாரிட முடியாதுங்கிற ஃபார்மெட்லேயே கொண்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மொத்தம் 12 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேப்பா, இதுல என்ன இருக்கு? நம்ம அரசு ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக எடுத்து அதில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. ஏன் சிசிடி கேமரா இருக்குது, இது வரைக்கும் இல்லை. சிசிடி கேமரா இருக்குது, சார்ஜர் போட்டிங் இருக்குது, புஷ்பேக் சீட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் டீலக்ஸ் பஸ் இருக்கக்கூடிய கம்ஃபர்டபுள் இருக்குது. முக்கியமாக ஹேண்டிகேப்ஸ் ஏரியா இறங்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. லக்கேஜுக்கு தனியாக இருக்குது. நிறைய இது இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது நல்லதான் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இது பின்னால் எப்படி மாறுதுன்னா, இந்த பஸ்ஸுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் வாடகை கணக்கு தான் பேசியிருக்காங்க வச்சு. இந்த அக்ரிமெண்ட் கீழே ஒரு நாளைக்கு பஸ்ஸுக்கு 18,000 ரூபா வாடகை அந்த ஃபார்மெட்ல பேசியிருக்காங்க. கம்பல்சரி பஸ் 200 கிலோமீட்டர் ஓடணும். பஸ் ஓடினாலும் ஓடாட்டையும் அதுக்கான வாடகையை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேபி பஸ் ரிப்பேர் நின்னாலுமே அதுக்கான வாடகை நம்ம கொடுக்குற ஃபார்மெட்ல தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேப்பா, இதுல என்ன இருக்கு? அவங்க பிரைவேட் நிறுவனம் அப்படிதான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் என்னன்னா, அது வண்டி ஒரு நாளைக்கு 7,000 ரூபாய்க்கு தான் வண்டி ஓடுது. ஆனா வண்டி வாடகை 18,000 ரூபா. வண்டிக்கு வாடகை கொடுக்கணும். வண்டி ஓடினாலும் ஓடாட்டி கம்பல்சரி வண்டி வாடகை 18,000 ரூபா. இதுல இன்னொன்று என்னன்னா, இந்த ஒப்பந்தம் மொத்தம் 12 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. சிம்பிளா கணக்கு போட்டுக்குங்க. வண்டி வெறும்
7,000 தான் வண்டி வருமானம் கொடுக்குது. வண்டி வாடகை 18,000 ரூபா. ஒரு வண்டிக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 3,00,000 ஒரு மாதத்துக்கு இவங்க தனியார் நிறுவனத்துக்கு நம்மளுடைய அரசு போக்குவரத்து கழகம் கொடுக்குது. இதே மாதிரி 120 பஸ்ஸு போட்டுக்கிட்டிங்கன்னா 21 கோடி சொச்சம் நம்ம கவர்மெண்ட் மாசம் மாசம் தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருக்கு. என்ன ப்ரோ இவ்வளோ சொல்றீங்கன்னா, ஏற்கனவே ஆல்ரெடி 51 கோடி கடன் இருக்கு. 51 கோடி லட்சம் கடன் அரசு போக்குவரத்து கழகத்து மேல் இருக்குது. இது இல்லாம தினசரி, அதாவது மாச கடைசியில ஒவ்வொரு மாசம் ஒருக்கா 21 கோடி சொச்சம் தனியார் நிறுவனத்துக்கு நம்மளுடைய அரசு போக்குவரத்து கழகம் கொடுத்து கொண்டிருக்குது. சரியான நிர்வாகம் நான் சொல்லுவேன். முதல் பாயிண்ட், அதாவது ஆல்ரெடி இந்த பஸ் எப்படி ஃபார்மேட் பண்ணிருக்கலாம்னா, இவங்க மாசம் மாசம் 21 கோடி சொச்சம் தனியார் கொடுக்காம அந்த 21 சொச்சத்தை கொடுத்து இவங்க மின்சார பேருந்தை வாங்கி அரசு போக்குவரத்து கீழே இதை கொண்டு வந்தாங்க வச்சுங்களே. ஓட்டுநர் தனியார் ஓட்டுநர்ல வந்திருக்க மாட்டாங்க, தனியார் நிறுவனம் உள்ள வந்திருக்காது, தனியார் நடத்தும் உள்ள வந்திருக்க மாட்டாரு, கிளீனர் தனியார் நடத்த வந்திருக்க மாட்டாரு, மெக்கானிக் தனியார் வந்திருக்க மாட்டார். எல்லாருமே நம்மளுடைய பொதுத்துறை ஆளக்கூடிய ஜென்ரல் மக்கள் தான் உள்ள வர முடிஞ்சிருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஜாப் மக்களுக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்பனா இது பொது நிறுவனம் சொல்லுவாங்க. இதுல பொதுமக்கள் உள்ள சேர்ந்து வேலை செய்யற மாதிரிதான் அரசு போக்குவரத்து எல்லா ஃபார்மேட்டுமே இருக்கு. இப்போ 160 அரசு போக்குவரத்து கழகம், அதாவது இந்த மின்சார பஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கிடுச்சுன்னா என்னென்ன ப்ராஃபிட்னு இப்போ சொல்றேன் கேட்டுக்குங்க. 160 டிரைவர், 160 கண்டக்டர், 100 மெக்கானிக், அதே மாதிரி ஒரு 100 கிளீனர், இவங்களுக்கு ஜென்ரல் மக்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், டிக்கெட்டோட விலை நிர்ணயம் தமிழ்நாடு அரசு கையில இருந்திருக்கும். ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட போகாம டிக்கெட்டோட விலை தனியார் நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்திருக்கும். செகண்ட் என்னன்னா, பஸ் ஓனர் ஓடாட்டையும் நம்ம யாரு காசு கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனா இப்போ வண்டி ஓடாட்டையும் நம்ம தனியார் காசு கொடுத்து ஆகணும்னு உள்ள இருக்க எல்லாமே அக்ரிமெண்ட் பேஸில் வரக்கூடிய ஒரு பிரைவேட் லேபர்னு வச்சுக்கலாம். இப்போ அதாவது மக்கள் அதிகமா படிக்காத மக்கள் ஒரு 12th முடிச்சதுக்கு அப்புறம் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு சில பேர் டிரைவிங் சூஸ் பண்ணி போறாங்க. அது அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவிங் கிடைச்சுன்னா ஓகே, ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு பர்ஃபெக்டா இருக்கும். மாசம் 30ஆம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் கைக்கு ஒரு ஃபார்மேட்டு உள்ள போறாங்க. எங்களால போக முடியாது.
இதே ஃபார்மெட்டை கடைசி வரை கன்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. நட்டமாலும் பரவாயில்ல, பிரைவேட்டுக்கு தான் என்னுடைய அரசு போக்குவரத்து தாரை வைத்து கொடுப்பன்னு கொடுத்தாங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது இந்த ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு பேருந்து ஓட்டுநராகவோ நடத்துனராகவோ மெக்கானிக் உள்ள போறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. இப்போ சென்னையில கொடுத்தத நம்முடைய கோயம்புத்தூர் அடுத்த மிகப்பெரிய சிட்டின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர்ல அதே மாதிரி மாநகர பேருந்த எம்சிடிஏ எனக்கு நட்டமானாலும் பரவாயில்ல எம்சிடி உள்ள வந்து ஓடட்டும்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய பாதி டிரைவருக்கு வேலையெல்லாம் போயிடும். வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு நட்டமாக முக்கியம் கிடையாது. நாங்க புதுசா ஒன்ன பண்ணணும், இதே ஃபார்மேட் தான். அதாவது நான் மின்சார பேருந்து எம்சிடி மட்டும் சொல்ல கிடையாது, தாழ்த்தப்பட்ட பேருந்து ஒரு பஸ் கொண்டு வரப்பட்டாங்க. இதே ஃபார்மேட்ல அசோகன்லாம் நம்ம சொந்தமா வாங்கி ஓட்டக்கூடிய பேருந்து, டீசல்ல வர பேருந்து, அந்த பஸ்லயும் நம்மளுக்கு லாஸ்டா வந்திருக்கு. என்ன ப்ரோ நீ எது அவன் பண்ற எல்லாமே தப்புன்னு சொல்றீங்க? நான் எல்லாமே தப்புன்னு சொல்ல கிடையாது, அதுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு. அதாவது டீசல் வண்டி ஜென்ரல் மின்னால் இன்ஜின் வச்சு டீசல் வண்டி 5 கிலோமீட்டர் கொடுக்குமாமா. அது ஒரு அரசு போக்குவரத்து கழகத்தோட ஒரு லேபர் சொன்னதுதான். அதாவது சாதாரண அரசு போகக்கூடிய ஒரு பஸ் 5.5 கிலோமீட்டரு 1 லிட்டர் டீசலுக்கு கொடுக்கும். ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பேருந்து, தாழ்த்தப்பட்ட பேருந்து 2.5 தான் கொடுக்குது. ஒரு லிட்டர் டீசலுக்கு 2.5 கிலோமீட்டர் தான் எங்களுக்கு மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதோட டிக்கெட் காஸ்டேஜ் காஸ்டும் வச்சு, அது இல்லாம டீலக்ஸ் பஸ் புரிஞ்சாங்க. இதெல்லாம் வரும்போது மக்களோட பயன்பாட்டை குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் 2 மடத்தில் பார்த்துருக்கிறேன். இங்க சூலூர்ல இருந்து காரணம்பேட்டை போறதுக்கு டிக்கெட் 23 ரூபா இருந்துச்சுன்னா நான் காந்திபுரம் போயிடுவேன். என்னோட கால்குலேஷன் அப்படிதான் இருக்கும். ஒரு ஜென்ரல் மக்களுடைய கால்குலேஷன் அப்படிதான் இருக்கும். 22 ரூபா கொடுத்து நான் காரணம்பேட்டையிலிருந்து சூலூர் போறக்கு அதே 22 தான் நான் காந்திபுரமே போயிடலாமே. ஏன்னா அந்த பஸ்ஸுக்கு போகணும், நான் வேற பஸ்ஸுக்கு போகலாமல்ல அப்படின்னு யோசிக்கிற மென்டாலிட்டி தான் கொண்டிருக்கிறாங்க. என்ன சொல்லணும்னா, ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னால இது கரெக்டா வருமான ஒரு ஆலோசனை இருந்து அதை பின்பற்றி போனா ஓகே. இதுக்கடுத்து இதே மாதிரி எந்தவித மிஸ்டேக் பண்ணாம கரெக்டா பண்ணுங்கன்னு சொல்றேன். அதாவது நின்று கொண்டிருக்கும் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 12 வருஷம் அக்ரிமெண்ட், 12 வருஷமே இவங்க மாசம் ஒரு பஸ்ஸுக்கு 3 லட்சம் ரூபாய்ங்கிற கணக்குப்படி மாசம் 160 பேருந்துகளுக்கும் 21 கோடி சொச்ச ரூபாய், சரியா பார்க்கணும் 22 கோடியும் வச்சுக்கலாம். சொச்சத்தை விட்டுருங்க,
22 கோடி ரூபா மாசமானா வண்டி ஓடினாலும் ஓடாட்டையும் இவங்க KFW ஃபண்டிங்கு கொடுத்துட்டே இருக்கணும். நட்டம் அரசு போக்குவரத்து கழகத்துக்கு 500 கோடி சொச்சம் கடன் இருக்கு. இது எக்ஸ்ட்ரா கடன் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ப்ராஃபிட்டபிள் வராது. இது இல்லாம மக்களுடைய விடியல் பேருந்தும் இருக்கு. அதுல போகக்கூடிய லேடிஸ்க்கு ஃப்ரீ வரும்போது அதோடைய காஸ்ட் நம்மளுக்குள்ள ரொம்ப மைனஸ் ஆகுது இல்ல. அது ஒரு பக்கம் நட்டமானாலுமே இது ஒரு பக்கம் மொத்தம் 2 நட்டங்களாச்சு. இது இல்லாம பஸ்ஸஸ் எதுவும் மெயின்டெனன்ஸ் கரெக்டா இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா நான் போகக்கூடிய பஸ்ஸே மாசத்துக்கு 2 டைம் பழுதாய் நின்றோம். நான் ரெகுலரா ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கேன். போறது காலைல மட்டும் ஒரு ரெகுலர் பஸ்ல போயிட்டு இருக்கேன். அந்த பஸ் மாசத்துக்கு 2 டைம் எங்கேயாச்சும் ஏதோ ஒரு பழுதாய் நின்றோம். ஃபர்ஸ்ட். செகண்டு, இந்த தீபாவளிக்கு சொன்னா சிரிப்பீங்க. தீபாவளிக்கு அதாவது கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் நோக்கி வரக்கூடிய ஒரு டவுன் பஸ், அது சிறப்பு பேருந்து. இல்ல அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப இதா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேருந்துகள் இருக்கும்போது நீங்க சிறப்பு பேருந்து டவுன் பஸ் விடும் போது உங்க கண்டிஷன் எப்படி இருக்கு? இது கூட விடுங்க. சென்னையிலிருந்து பல மாவட்டத்துக்கு செல்றதுக்கு சிறப்பு பேருந்தா பிரைவேட் கட்ட வண்டி வாடகைக்கு வாங்குறாங்க. நம்மகிட்ட பஸ் இல்லையா? நம்மகிட்ட மெயின்டெனன்ஸ் கிடையாதா? இல்லாதங்காட்டிதான் இவங்க தனியார் இருந்து வண்டி வாடகைக்கு எடுத்து அது அரசு போக்குவரத்து கழகம், இது கரூர், திருச்சி, கும்பகோணம் இங்கெல்லாம் போகும். நீங்க சென்னையிலிருந்து ஏறி போங்க அப்படின்னு ஒரு பிரைவேட் பஸ் வாடகைக்கு எடுத்து பஸ் வாடகைக்கு எடுக்க ஆரம்பிச்சிங்க. இப்போ நிறுவனத்தையே தனியாருக்கு ஒப்படைச்சிட்டீங்க. இதே தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா எந்த வித ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் அரசு போக்குவரத்து கழகத்துல விலை நிர்ணயம் கிடையாது. இது மட்டும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இது அரசு போக்குவரத்து நிர்வாகத்தோட ஒரு மிகப்பெரிய பிள்ளைன்னு சொல்லுவேன். ஓட்டி முடிச்சுட்டு, அதாவது அரசு போக்குவரத்து கழகத்துல நிறைய நம்ம சிம்பிளா நினைக்கிற வெறும் டிரைவர், கண்டக்டரு, மெக்கானி இது இருக்கணும். பட் உள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஓய்வு பெற்றவங்களுக்கு பென்ஷன் கொடுக்காம இருக்கிறாங்க. இது ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சங்கத்தை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் அப் டு டுடே வரைக்கும் 1ஆம் தேதி வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறாங்க. உறுப்பினர் நிறைய சேர்த்துறாங்க, கேட்குறாங்க. எங்களுக்கு இது மாதிரி எங்களுக்கு இன்னும் பென்ஷன் வரல, பென்ஷன் நிறைய கேட்குறாங்க. பட் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் இது ஒன்று, அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் பஸ்ல இங்கன்னா ஃப்ரீயாக போயிட்டு வந்துக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மட்டும்தான் மக்களுக்கு இருக்கே தவிர வேற எந்த வித ப்ளஸ் பாயிண்ட்டுமே மக்களுக்கு கிடையாது. அதாவது பணிபுரிஞ்ச மக்களுக்கு
அரசு போக்குவரத்துல பயன்பட்ட மக்களுக்கு எதுவுமே கிடையாது. அது பிரைவேட் பஸ்ஸையும் கூட இருக்கு. ரெகுலரா நீங்க ஒரு பஸ்ல போயிட்டு உங்களுக்கு அந்த சில்லறைய இது பண்ணி கொடுப்பாப்புல, கை பண்ணி கொடுங்க. சில்லறை காஸ்ட்லியா பரவாயில்ல வாங்க, தனியார் பேர்ல நடக்குது. ஆனா அரசு பக்கத்துல அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களோட ஃபார்மேட் அது மாதிரி. நிர்வாகம் சரியில்லை. நிர்வாகம் சரியா இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்னைக்கு ஓய்வு பெற்ற ஒரு ஊழியர்களுக்கு சரியான முறையில் பென்ஷனும் போட்டிருப்பாங்க. அரசு போக்குவரத்து கொண்டு போய் தனியாரோட ஒப்படைச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நம்மளாம் பெருசா பேசிக்கிறோம். அதாவது இப்போ குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசிட்டாரு, நம்முடைய இந்தியாவுக்குன்னு ஏர்லைன்ஸ் இல்லை, தனி ஏர்லைன்ஸ் இல்லை அப்படின்னு பேசி குறிப்பிட்டு பேசியிருக்காரு. நீங்க ஏங்க சார் வெளியே போறீங்க, உள்ள வந்து பாருங்க. நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பஸ்ஸையே நம்ம தாரவாத்து கொடுத்துட்டோம். அரசு போக்குவரத்து நம்ம தாரவாத்து கொடுத்துட்டோம், பாதி கொடுத்துட்டோம். இது ஏர்லைன்ஸ் என்ன பண்ண போறோம்? இந்தியாவுக்கு நீங்க வெளியே வாங்க, தமிழ்நாட்டில் பாருங்க. அதே மாதிரி பல நாடுகள் அதை ஏங்க குறிப்பிடறேன்னா, வளர்ந்த நாடு சொல்லக்கூடிய அமெரிக்கா கிட்ட ஏர்லைன்ஸ் இல்லை, ரஷ்யா கிட்ட ஏர்லைன்ஸ் இல்லை. ஆனா அவங்க சர்வே லெவல் நல்லா தான் இருக்காங்க. ஏன்? பக்கத்து மாநிலம் கேரளா, கர்நாடகால யாரும் தனியார்கிட்ட பஸ் ஒப்படைக்கலையே. ஏன் நம்ம மட்டும் ஒப்படைச்சிருக்கிறோம்? நட்டத்துல ஓடுது, கடன்ல ஓடுது, நிர்வாகம் சரியில்லை. அதை சரி பண்ணா எல்லாமே சரியா வரும். மக்களுக்கு ஏற்ற காசு மக்களிடம் சென்று சேரும். யோசிக்கின்ற டைம் கிளியரா யோசிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதை பர்ஃபெக்டா யோசிங்க. யோசிச்சு நாளைக்கு இது உங்களுக்கு கரெக்டா வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு எந்த வேலையா இருந்தாலுமே நீங்க பண்ணாம மட்டும்தான் சக்சஸ் வர முடியும். பண்ணாம பண்ணீங்கன்னா ஓடாமல் நின்று கொண்டிருக்கும் அரசு போக்குவரத்து கழகம்னு ஹெட்லைன்ஸ் போட்டு உங்க வாழ்க்கை அதே மாதிரி பேசிடுவாங்க. மக்களே, நன்றி, வணக்கம்.